மேஷ ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள். குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். அனைவரும் ஒருவருக்கொருவர் நன்றாக புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. உங்களது தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கப் போகின்றது. செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. திருமண வயதில் இருக்கும் ரிஷப ராசி ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண வாய்ப்பு கைகூடும். திருமண பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்கும். மார்கழி மாதத்தில் ஜாதகம் கொடுக்கலாம், வாங்கலாம், பொருத்தம் பார்க்கலாம், பெண் பார்க்க போகலாம், திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தலாம். நிச்சயதார்த்தம் முகூர்த்தம்லாம் தான் தை பிறந்து பண்ணணும். ஆனால் மார்கழியிலே முயற்சி செய்யலாம். அதில் எந்த தவறும் இல்லை. இப்பொழுது முயற்சி செய்யுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு அதற்கான ஒரு நல்ல நாள். திருமணத்திற்கு முயற்சி செய்தால் அது நடைபெறும். சுக்கிரனின் நட்சத்திரமான பூரத்திலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாள். களத்திரகாரகனாகிய சுக்கிரன் உங்களுக்கு ராசி அதிபதி. இப்பொழுது களத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறது. ஆகவே திருமண வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசி அதிபதியும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று இருக்கின்றன. ராசி அதிபதியும் 7 குடைவனும் பரிவர்த்தனை. ஆகவே இந்த பரிவர்த்தனை காரணமாக குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் சரியாகிவிடும். நிறைய குடும்பங்களிலே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருகிறது, பேச்சுவார்த்தை இல்லாமல் போகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தால் உண்மையில் கடைசியில் ஈகோ. எங்கள் அம்மாவை அவள் மதிக்கலை, அதனால் நான் கூட பேச மாட்டேன். அந்த பொண்ணு கேட்டாக்க எங்கள் அப்பா வந்தார், அவரை ஒரு காஃபி குடிக்கிறான்னு கூட கேட்கல. அவங்களாம் மனுஷங்களா சார்? இது ரொம்ப சின்ன விஷயம். கடைசியில் பார்த்தா அவங்க அப்பா பெரிய காஃபி எஸ்டேட் ஓனராக இருப்பார். அவர் வீட்டுக்கு வந்தப்போ காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்கலையாம். இவங்க அம்மாவா அந்த பொண்ணு கண்டுக்கவே இல்லையா. இதுக்காக இவங்களுடைய வாழ்க்கையை கோர்ட்டில் போய் முறிச்சுக்கிறாங்க. ரொம்ப பரிதாபமாக இருக்குது பார்த்தா. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். லைஃப்பில் இதெல்லாம் தாண்டி வந்தாகணும். வாழ்க்கைனா நிறைய இடங்களில் நமக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க. நமக்கு பிடிக்காத விஷயங்களெல்லாம் பேசுவாங்க. வேணும்னே நம்ம காதில் விழுறாமல் நமக்கு பிடிக்காத விஷயத்தை பற்றி ரொம்ப ஸ்லாகிச்சு பேசுவாங்க. அதெல்லாம் அப்படியே சிரிச்சுட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு கேட்டுட்டு அப்படியே இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டு நம்ம ஒன்றுமே அதனால் அஃபெக்ட் ஆகாத மாதிரி போயிட்டுருக்கணும். அப்போ தான் வாழ முடியும். எல்லாத்துக்கும் சுறுசுறுன்னு கோவம் நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னாக்கா லைஃப்பில் ஒன்றுமே பண்ண முடியாது. முதல்ல இந்த ஈகோவை விட்டுறணும். ஈகோனால தான் நிறைய பிரச்சனைகள், நிறைய ஃபேமிலியில் செப்பரேஷன் வர்றதுக்கு காரணம் ஈகோ தான், வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிளி ஈகோ. நீயா நானா, இந்த போட்டியில் கடைசியில் நீயும் இல்லை நானும் இல்லை, 2 பேரும் அவுட்டு. 2 பேருடைய வாழ்க்கையும் தொலைத்து விட்டார்கள். கேஸ் ஜெயிச்சிடுச்சு சார், நான் கேஸில் ஜெயிச்சிட்டேன், டைவர்ஸ் வாங்கிட்டேம்மா. வாழ்க்கையை தொலைச்சிட்டப்பா. வாழ்க்கை என்னாச்சு? கேஸ் ஜெயிச்சா போகாது வாழ்க்கை, லைஃப் ஜெயிச்சியா அப்படின்னு கேட்பேன் நான். அந்த மாதிரி எது முக்கியம்? லைஃப் முக்கியமா, கேஸ் முக்கியமா? அதுதான் ஈகோன்றது. அந்த மாதிரி ஈகோ காரணமாக பிரிந்து வாழும் ரிஷபராசி தம்பதிகள் இப்பொழுது மீண்டும் ஒன்றாக இணைந்து விடுவார்கள். அதற்கான கிரக அமைப்பு வந்திருக்கிறது. களத்திரகாரகன் களத்திர ஸ்தானாதிபதி பரிவர்த்தனை, ராசி அதிபதி 7 குடைவன் பரிவர்த்தனை, சந்திரன் சுக்கிரன் நட்சத்திரத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறது 4ஆம் இடத்திலே. 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரன் வலுவான நிலையிலே யோகாதிபதியோடு சேர்ந்திருக்கிறது. ஆகவே இப்பொழுது பிரிவுகளெல்லாம் நீங்கி ஒன்றாக இணைந்து விடக்கூடிய நேரம். திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயமாகும். நன்மைகள் நடைபெறுகின்ற அற்புதமான ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். ராசி அதிபதி வலுவாக 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு சூரியனோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. 5இல் இருக்கும் செவ்வாய் 11ஆம் இடமாகிய தன் சொந்த வீட்டை பார்ப்பதால் லாபஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்நாள் விளங்கும்.